பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். சுப முகூர்த்த நாட்களில் அதிக எண்ணிக்கையில் பத்திரப்பதிவுகள் நடப்பது வழக்கம். அதை கருத்தில் கொண்டு 100 டோக்கன்கள் வழங்கப்படும் சார் பதிவகங்களில் 150 டோக்கன்களும், 200 டோக்கன்கள் வழங்கப்படும் சார் பதிவகங்களில் 300 டோக்கன்களும் வழங்கப்படும். ஜூன் 4 சுப முகூர்த்த நாள் என்பதால் பல சார் பதிவாளர் அலுவலகங்களில் இப்படி கூடுதல் டோக்கன்கள் வழங்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தேர்வு செய்யப்பட்ட 46 சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் படையினர் புகுந்தனர். பத்திரப்பதிவுகளை ஆய்வு செய்த அவர்கள் அலுவலர்களிடம் இருக்கும் பணத்தை பறிமுதல் செய்து அவற்றுக்கான கணக்குகளை விசாரித்தனர். இதனால் தமிழகம் முழுவதும் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் பரபரப்பான சூழல் நிலவியது. மயிலாடுதுறை கச்சேரி சாலையில் உள்ள மாவட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். அலுவலக வாயில் கதவு மூடப்பட்டு சோதனை நடந்தது. பத்திரப்பதிவு செய்வதற்காக வந்த பொதுமக்கள் 30க்கும் மேற்பட்டோரிடம் அதிகாரிகள் விசாரித்தனர். அதேபோல் விருதுநகர் மதுரை ரோட்டில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை செய்தனர். மேலும் சாத்தூரில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்திலும், கோவையில் தொண்டாமுத்தூர், காந்திபுரம் சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தினர். திருநெல்வேலி விக்கிரமசிங்கபுரம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் கூடுதல் SP தலைமையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது லட்சக்கணக்கில் கணக்கில் வராத பணம் சிக்கியது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் 3 சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு சோதனை நடந்தது. தருமபுரி, தேனி மாவட்டம் போடி, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மணலூர்பேட்டை சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். தமிழகம் முழுவதும் 46 சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் 37,75,650 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது.